Hi friends, welcome back to our YouTube channel. நான் ஜெகதீஷ் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இந்த ஒத்த கத்தாழையை மட்டும் வச்சு நம்மளோட முடியை நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா சில்கியா மாத்த போறோம். அதுக்கு இந்த ஒரு கத்தாழை இருந்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா ஆமா. இந்த ஒரே ஒரு இன்கிரிடியன்ட்டை மட்டும் வச்சு செம்மையா நம்ம முடியை மாத்த போறோம். என் முடியில இருக்கக்கூடிய எல்லா சிக்கையும் எடுத்து இவ்வளோ ட்ரையா இருக்கிற என் முடியவும் நல்லா சாஃப்டா மாத்தி கொடுக்க போகுது. அதை நீங்க லைவா தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல ஒரே ஒரு இன்கிரிடியன்ட்டை வச்சு எந்த வீடியோவும் கொடுத்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் நான் சொல்லட்டுமா? அது என்ன ரகசியம்னா, கத்தாழையை மட்டும் நம்ம யூஸ் பண்ணா நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது, டேண்ட்ரஃப் வராது, நம்மளுக்கு ஹேர் லாஸ் இருக்காது, நம்ம முடியும் நல்லா க்ரோத் ஆகும். பட் இது உங்களுக்கு லைவாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு அந்த நாள். கண்டிப்பாக நீங்கள் கத்தாழையை அப்ளை பண்ணணும். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இப்படி இருக்கிற என்னோட ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது. நான் ஹேர் வாஷ் பண்ணி 3 நாள் ஆகுது. நான் தலையில் ஆயிலே வைக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த அளவுக்கு என் முடியை நான் மாற்றிருக்கேன். ஸோ ரொம்ப ட்ரையாகவும் சிக்காகவும் இருக்கிற என்னோட ஹேரில் நான் டைரெக்டாக கத்தாழையை மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம ஆயிலும் வைக்க போகிறது கிடையாது. இதே ஹேரில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதே ஹேரில் தான் நான் ஹேர் வாஷும் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா? இந்த வீடியோவில் நான் பண்ணுறத நீங்கள் வாரத்தில் 1 நாள்னு சொல்லிட்டு 1 மாதம் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாரத்தில் 2 நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லைஃப் லாங்கும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு இன்க்ரீடியண்ட்டோ ஒரு ஹேர் பேக்கோ நம்ம எடுக்கிறோன்னா அது 1 மந்த்து தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வேறு ஹேர் பேக்கோ இல்லை வேறு இன்க்ரீடியண்ட்டுக்கோ மாறிக்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷான கத்தாழையாக எடுத்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கத்தாழை எடுத்துக்கும் போது இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ கத்தாழையில் இருக்கக்கூடிய இந்த ஜெல்லை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கத்தாழையில் உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது இது நம்மளோட ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்குறதோட நம்மளோட ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும். அது போக கத்தாழையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் லாஸ் கம்மியாகும். ஏன் அப்படின்னா இது நம்மளோட டேண்ட்ரஃப்ல இருந்து நம்ம முடியில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால அந்த மாதிரி ஆகக்கூடிய ஹேர் லாஸ் எல்லாமே குயிக்காகவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஒரு கத்தியை வச்சு மேலே இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சொரண்டிங்கன்னா ஜெல் நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் கூட நீங்கள் இந்த ஜெல்லை எடுத்து அரைச்சிக்கலாம். பட் நீங்கள் ரொம்ப மிக்சியை அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தண்ணியாக போயிடும். ஸோ பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். அது போக இந்த ஜெல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட முடியில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஸ்கேல்ப்லையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது தான் டேண்ட்ரஃப் குறைய ஆரம்பிக்கும். ஹேரில் அப்ளை பண்ணும்போது முடியில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டன்ஸ் குறையும். அது போக ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கொடுக்கும். நிறைய பேருக்கு கேர்லி ஹேராக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஹேராக இருந்தால் கூட அவங்களுக்குமே ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணிட்டா மறுநாள் பார்க்கும்போதே முடி ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஆயில் வச்சா கூட டெய்லி ஆயில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிறவங்க, கேர்லி ஹேர் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கத்தாழையை ரெகுலராக எடுத்துக்கலாம். ஏன்னா கத்தாழை நமக்கு ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஹேரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கத்தாழையோட சாறு எடுத்து என்னோட ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஆயில் இல்லாத ஹேரில் தானே யூஸ் பண்ணுறோம். அதனால் பட் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது அது டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் அப்படியே ஷைனிங்காக வழுக்கிக்கிட்டே போகும். அதை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஆயில் இல்லாத ஹேரில் யூஸ் பண்ணதுனால இன்றைக்கி நான் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் தண்ணியிலே ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து ரிசல்ட் காட்டுறேன். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு என்னோடய ஹேரை பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குல்ல, அப்படியே பளபளன்னு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வெறும் ஷாம்பு யூஸ் பண்ணுறது காட்டிலையும் இந்த மாதிரியான சிம்பிளான ஹோம்மேட் ரெமெடியாக நீங்கள் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேருக்கு நீங்கள் கண்டிஷ்னர் லைஃப் லாங் கூட அப்ளை பண்ண தேவையே இருக்காது. அந்தளவுக்கு செம்ம ஷைனிங்காக மாற்றிடும். நீங்கள் ஒரு பார்லர் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்குமோ அதை இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் பண்ணோம். இதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்கள் முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கையும் திக்னஸையும் கொடுக்கும். அது போக இதை நீங்கள் வெறும் தலையில் ஹேர் வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் லாஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் சீப்பு போட்டு தலை சீவும் போது அப்படியே சீப்பு உங்கள் முடியிலிருந்து வழுக்கிக்கிட்டே போகும். சிக்கும் இருக்காது. அந்தளவுக்கு செம்மையாக மாற்றிருச்சு முடியை. ஸோ இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ஹேர் பேக்கில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.